ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல். கேரளா லாட்டரியோடைய ஏ போர்டு அதோட ஏபிசி போர்டுக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி திங்கக்கிழமை 9/2/2026 பாக்யதாரா BD 40க்கான கெஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டோ ஏமாத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கங்க. ஒருவேளை கெஸிங் எது எனக்கு பிடிபடலை, எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், கட்டாயம் கிடையாது. எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி திங்கக்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் திங்கள் டு திங்கள் ரிசல்ட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஏபிசி போர்டு ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் திங்கக்கிழமை ஏபிசி போர்டில் வந்து 983, அதுக்கு முந்தின திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா 628, அதுக்கு முந்தின திங்கக்கிழமை 024ன்னு சொல்லிட்டு இப்படி இது எல்லாமே நம்மளுடைய திங்கக்கிழமை டு திங்கக்கிழமை ரிசல்ட்டு அந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸை பொறுத்த வரைக்கும் பிசியோட நம்ம வந்து 11 22ன்னு சொல்லிட்டு கூட்டும்போது நம்மளுக்கான ஏபோன் நம்பர் கிடைக்கிது நண்பா. அதே மாதிரி இது எல்லாமே நம்மளுடைய திங்கக்கிழமை ரிசல்ட்டு. யாரும் ரிசல்ட் கூடயும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேர் வருது. ஸோ அந்தந்த கம்பெனி பேர் வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸ்கள் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி திங்கக்கிழமை இது எல்லாமே பாக்கியதார ரிசல்ட் வச்சு இந்த ட்ராவுக்கான கெஸிங்கை உருவாக்கியிருக்கோம். ஸோ நான் 2 3 5லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து பிசி. ஸோ பிசியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 5 இருக்குது. இதோட நம்ம 2 ப்ளஸ் பண்ண போகிறோம். 2 and 2 இது ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான், அதனால் 10க்கு 0 சொல்லலாம். ஆட் பண்ண வேணால் ஜஸ்ட் நம்ம டேரெக்டாகவே போட்டுடலாம். அதாவது 3ஓட 2 கூட்டினா 5, இங்கே 5ஓட 2 கூட்டினா 7. அப்போது 5 அல்லது 7 இதான் நம்மளுக்கு நெக்ஸ்டாக்கான ஏ போர்டு அல்லது ஆல் 5 அல்லது 7. இப்போ நம்மளுக்கு இந்த 2 3 5க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 5 1 0. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. அப்போ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ மட்டும். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நம்ம வந்து பிசியோட 2 2 1 சொல்லிட்டு மாற்றி கூட்டுறோம் நண்பா. இப்போ நம்ம 5 1 0க்கு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 5 1 0 இதில் நம்மளுக்கு தேவை வந்து 1 0. இதோட நம்ம 1 இப்போ இதை ப்ளஸ் பண்ணிடலாம். 1ஓட 1 கொட்டினோம்னா 2, இங்கே 0ஓட 1 கொட்டினோம்னா 1. அப்போ 2 அல்லது 1 நம்மளுக்கு இந்த 5 1 0க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 2 அல்லது 1. இப்போ இந்த 5 1 0க்கு அப்புறம் அந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 0 2 4. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ போர்டு இல்லை. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தா இந்த இடம் நம்மளுக்கு பி போர்டு நண்பா. ஸோ டச்சு மிஸ் ஆகலை, நம்மளுக்கு கண்டினியூஸ் டச் அப்படிங்கிற விதத்தில் இந்த இடத்துல நம்மளுக்கு டச்சு கிடச்சிருக்கு. இப்போ 0 2 4க்கு பார்ப்போம். சேம் ஃபார்மெட் தான். இதில் நம்மளுக்கு தேவை வந்து 2 4 மட்டும்தான். இதோட இந்த ட்ரா நம்மளுக்கு 2 2. இப்போ இதை கூட்டிடலாம். 2ஓட 2 கூட்டினோம்னா 4, இங்கே 2ஓட 4 கூட்டினோம்னா 6. அப்போ 4 அல்லது 6 நம்மளுக்கு இந்த 0 2 4க்கு அப்புறம் நம்மளுக்கான ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு 4 அல்லது 6 இருக்குது. இப்போ இந்த 0 2 4க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 6 2 8. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. அப்போது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு மறுபடி ஏ போர்டு நண்பா. இப்போ 3 ட்ரா பார்த்துருக்கோம். ஸோ 3 ட்ராவிலையுமே நம்மளுக்கு வந்து கண்டினியூஸாக டச் இருக்குது. அதோட நம்மளுக்கு போர்டுகளும் இருக்குது. இப்போ நம்ம 6 2 8க்கு பார்ப்போம். சேம் ஃபார்மெட் தான். இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 2 8. இதோட நம்மளுக்கு 1 இப்போ இதை கூட்டிடலாம். 2ஓட 1 கூட்டினோம்னா 3, இங்கே 8ஓட 1 கூட்டினோம்னா 9. 3 அல்லது 9 நம்மளுக்கு இந்த 6 2 8க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 3 அல்லது 9. இப்போ இந்த 6 2 8க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 9 8 3. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9 and 3 நண்பா. அப்போ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது ஏ அண்ட் சி. இந்த இடம் நம்மளுக்கு ஒரு சூப்பர் ஹிட்னு சொல்லலாம் நண்பா. ஏன்னா நம்மளுக்கு பெய்ட்ஸாக கிடச்சிருக்கு. சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி பெய்ட்ஸ் கிடச்சா அது பெரிய அதிர்ஷ்டம் தான். அந்த விதத்தில் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஏசி போர்டு கிடச்சிருக்கு. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்தில் தான் இருக்கும். ஏன்னா இந்த 983 தான் நம்மளுடைய போன வாரம் திங்கக்கிழமை ரிசல்ட்.
அப்போ இந்த திங்களுக்கு இதில் தான் நம்ம ஏ போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள ட்ராக்கள் ஃபுல்லாகவே நம்ம கெஸ் பண்ணி பார்த்தாச்சு. 4 ட்ராக் கிட்ட பார்த்தாச்சு. நம்மளுக்கு கண்டினியூஸாக டச்சு அதோட போர்டுகள் இருக்குது. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு ஏ போர்டு வருங்கிற கெஸிங்கில் நான் கொண்டு வந்திருக்கேன். வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸிங் என்னென்னு பார்ப்போம். 983 இதில் நம்மளுக்கு 83 போதும். இதோட நம்மளுக்கு 22. இப்போ இதை ப்ளஸ் பண்ணிடலாம். 8ஓட 2 கொட்டினோம்னா 0. இங்கே 3ஓட 2 கொட்டினோம்னா 5. 0 அல்லது 5 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய ஏ போர்டு நம்பர் நண்பா. ஸோ இந்த ட்ராவில் நம்மளுக்கு கெஸ்ஸிங்கில் பவர் நம்பர்ஸோடு கிடச்சிருக்கு. 0 அல்லது 5 உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இதை நம்ம அப்படி கீழே எடுத்து எழுதலாம். ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு, 0வா அல்லது 5ஆ. 0 அல்லது 5 இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு நம்பராக கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்லேயே சொன்னது தான், முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுக்குறோம். எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம் நண்பா. இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. அதே மாதிரி இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எது எனக்கு பிடிபடலை, எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது, எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ 0 அல்லது 5 இந்த ட்ராவில் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நம்மளுக்கான பெய்ட்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபி ஏசி. ஸோ இந்த ட்ராவுக்கான ஏபிஏசி என்ன? 0 அல்லது 5 ஒர்க் அவுட் ஆச்சுன்னா 5950. இங்கே 56, இங்கே 54. இங்கே 06, இங்கே 07, இங்கே 03, இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க நம்மளுடைய ஏபிஏசி நம்பர் உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இது நம்ம ஃபார்மேட் படி தான் எடுத்திருக்கோம். ஸோ ஸ்ட்ரைட்டாக எழுதியிருக்கிறதுனால ஸ்ட்ரைட்டாக இருக்குன்னு நினைக்காதீங்க. ஏபியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 59560603 இருக்குது. அதேமாதிரி ஏசியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 50540702 கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய ஏபிஏசி பெய்ட்ஸ் இதுதான் நண்பா. இப்போ இந்த ட்ராவுக்கான பாக்ஸ் நம்பர்ஸ் என்னென்னு நம்ம செக் பண்ணிடலாம். ஏபிசி பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 087 590 528 596 540 530 578 360 490 526. ஸோ இதுதான் நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான பாக்ஸ் நம்பராக கிடச்சிருக்கு. இதில் ஏதாச்சும் ஒன்று உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிப்பலன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு டெய்லி நம்பர் வேணுன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கட்டாயம் கிடையாது, உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய பாக்ஸ் கெஸ்ஸிங் நண்பா. இதில் ஏதாச்சும் ஒன்று உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஸோ நம்மளுடைய ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு நம்பர் ஹிட் ஆச்சுன்னா இதிலேருந்து நம்மளுக்கு பாக்ஸ் நம்பர்ஸ் கிடைக்க அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. ஏன்னா இது எல்லாமே நம்ம ஃபார்மெட் படி தான் போட்டிருக்கோம். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபார்மெட்டை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்துச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுலேயும் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறவங்களாம் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு கெஸ்ஸிங் தான் நண்பா. இன்றைக்கி திங்கக்கிழமை
9/2/2026 பாக்கியதாரா பிடி 40க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.